Hello students, welcome to HEVA Max 11 Standard Max Chapter 11 Integral Calculus Exercise 11.10 Second question பார்க்கலாம். First subdivision 1 by 6x minus 7 minus x square. So கொடுத்திருக்க question வந்து ஒரு equation மாதிரி கொடுத்திருக்காங்க. But நமக்கு எப்படி வேணும்? x square minus a or a square minus x square இப்படி தானே வேணும். So அந்த formatல முதல்ல நம்ம மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம solve பண்ற மாதிரி இருக்கும். Solutionல let I is equal to integration of 1 by 6x minus 7 minus x square dx. இப்போ x square தான் ஃப்ரண்ட்ல வரணும். அப்போ இது மைனஸ் இருக்கிறதுனால நான் ப்ளஸ்ன்னு மாற்றணும். ஸோ மைனஸ் காமனாக வெளியே எடுக்கிறேன். இப்போ dx divided by x square minus ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 6x minus 6x ஆகிடும். minus 7 ப்ளஸ் 7ஆக மாறிடும். இப்போ இது x square minus a square மாதிரி கொண்டு வரணும். அப்போ இதை சால்வ் பண்ணும். ஸோ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஆல்ரெடி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட பாதி எடுத்துடுவோம். அது இப்போ 6 இருக்கா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6, 6ஓட பாதி அண்ட் அதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. 6ஓட பாதி என்னது 3, 3 ஸ்கொயர் 9. அப்போ ப்ளஸ் 9 ஒன்று மைனஸ் 9 ஒன்று ஆட் பண்ணிக்கணும். which is equal to minus dx divided by x square minus 6x plus 9 minus 9 plus 7. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஒரு டேர்ம். அப்போ அது எப்படி இருக்கு பாருங்க, a square minus 2ab plus b square. அப்போ a ஸ்கொயர்னா x a மைனஸ் இருக்கனால மைனஸ் 3 ஸ்கொயர் தான் 9. அப்போ a minus b whole square x minus 3 whole square எழுதிக்கலாம். which is equal to minus of dx divided by x minus 3 whole square minus 2. இப்போ 2க்கு ஸ்கொயர் வரணும், வரல. அப்போ என்ன பண்ணுவோம்னா minus dx divided by x minus 3 whole square minus root 2 whole square. ஏன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனால் 2. இப்போ பாருங்க x square minus a square ஃபார்மட்லேயே வந்துருச்சு. பட் வெளியே மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ப்ளஸ் வந்து மைனஸ்ன்னு மாறிடும். கிளியரா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மட்லேயே வந்துருச்சு. பட் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 3. அப்போ சப்ஸ்டியூஷன் லெட் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 டிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 3 கான்ஸ்டன்ட் 0 டிவைடட் பைல இருக்க டிஎக்ஸ் பக்கத்தில் வந்துடும். ஸோ டிஎக்ஸுக்கு பதிலாக டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ நம்ம ஐ எப்படி மாறும்னா dt divided by dx இருக்க இடத்துல dt எழுதியிருக்கேன். root 2 whole square minus t square. இதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் dx by a square minus x square is equal to 1 by 2a log a plus x divided by a minus x plus c. ஸோ a இருக்கிற இடத்துல இப்போ வேல்யூ என்ன root 2, x இருக்கிற இடத்துல வேல்யூ வந்து t இருக்கு. அண்ட் லாஸ்ட்ல t ஓட இடத்துல என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோமோ அதை மாற்றிக்கலாம் இல்லையா? which is equal to 1 by 2 into root 2 log a value root 2 plus t divided by root 2 minus t plus c. 1 by 2 root 2 log a இருக்கிற இடத்துல root 2 plus x minus 3 t ஓட இடத்துல divided by root 2 minus x minus 3 plus c. இப்போ இந்த மைனஸும் ப்ளஸும் இன்சைட் மல்டிபிள் பண்ணோம். 1 by 2 root 2 log root 2 plus x minus 3. இப்போ minus 3 ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு ப்ளஸ் செகண்டரியாக எழுதலாம். ப்ளஸ் எக்ஸ் வந்து லாஸ்ட்டாக எழுதலாம். divided by சேம் இங்கேயும் அதே தான் செய்ய போகிறேன். root 2 minus x plus 3 ஆகிடும். கரெக்டாக மைனஸ் இன்சைட் போனால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ root 2 plus 3 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 1 by 1 plus x square minus 25. ஸோ இங்கே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நமக்கு கம்மியாகிடும். I is equal to dx divided by x plus 1 whole square minus 25. ஸோ இது எப்படி ஃபார்மேட் இருக்குன்னா x square minus a square. கரெக்டா? ஸோ அது மாற்றி எழுதிக்கலாமா? I is equal to integration of dx divided by
x plus 1 whole square minus 25 எப்படி எழுதலாம் 5 square. இப்போ x இருக்கிற இடத்துல x plus 1 இருக்கு. So let t is equal to x plus 1 dt. t differentiate பண்ணா dt, x differentiate பண்ணா 1 divided by இருக்க dx இந்த பக்கம் வந்துடும். So dx இருக்கிற இடத்துல dt ன்னு எழுதிட்டா போதும். I is equal to integration of 1 by or dx இருக்கிற இடத்துல dt ன்னு எழுதிடலாம். x plus 1 க்கு பதிலா t square minus 5 square. Formula எழுதலாமா? dx divided by x square minus a square is equal to 1 by 2a log x minus a divided by x plus a plus c. இப்போ replace பண்ணலாம், substitute பண்ணலாம். dt divided by t square minus 5 square. அப்போ 1 by 2 into a இருக்கிற இடத்துல 5 log t minus a by t plus a plus c. So 1 by 2 5s are 10 log t ஓட value என்ன எடுத்தோம் x plus 1 அது எழுதணும். x plus 1 minus 5 x plus 1 plus 5 plus c. Therefore 1 by 10 log x minus 4 x plus 6 plus c. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Third subdivision பாருங்க 1 by root of x square plus 4x plus 2. இதை இப்போ integrate பண்ண போகிறோம். சொல்யூஷனில் I is equal to integration of 1 by root of x square plus 4x plus 2 dx. இப்போ இது completing square method நம்ம பண்ணணும். completing square method பண்ணி இது நம்ம பிரிச்சுக்கலாம். x square minus a square மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு xக்கு முன்னாடி இருக்க coefficient எடுத்துக்கணும். into 1 by 2 அதுக்கு square plus or minus 2 1s are 2 2s are 2 square 4. so plus or minus 4 தான் add பண்ண போகிறோம். I is equal to integration of 1 by x square plus 4x plus 4 minus 4 plus 2 into dx. இப்போ இது வரைக்கும் ஒரு term, இது தனி. இது எப்படி இருக்கு? a square plus 2ab plus b square. அப்போ a plus b whole square b இருக்கிற இடத்துல 2 square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை கம்ப்ளீட்டாக நம்ம x plus a ஏன்னா ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ x plus 4 இருக்கனால 2 whole squareன்னு மாற்றிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 divided by root of x plus 2 whole square minus 4 plus 2னா minus 2ன்னு எடுத்துக்கலாம் dx. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இதையும் ஸ்கொயராக மாற்றணும் இல்லையா, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 divided by root of x plus 2 whole square minus root 2 square. இது ஆல்ரெடி நம்ம எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு சம்மில் பார்த்துட்டோம். 2க்கு ஸ்கொயர் வேணும், ஸ்கொயர் இல்லைன்னா ரூட் எழுதிக்கிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கலாம். dx divided by x square minus a square is equal to log x plus root of x square minus a square plus c. இப்போ x இருக்கிற இடத்துல x plus 2, a இருக்கிற இடத்துல root 2. Therefore integration of 1 divided by root of x plus 2 whole square minus root 2 square into dx is equal to log x plus 2 plus root of x plus 2 whole square minus root 2 square plus c. இது கொஞ்சம் மேலே இருக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் இந்த டேர்ம் நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி கொஸ்டின் இருந்தோ அப்படி மாற்றி எழுதிடணும். log x plus 2 plus root of x square plus 4x plus 2 plus c. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா?